சில தலைவர்கள் வந்து தொடர்ந்து விஜய்க்கு எதிர்ப்பு தெரிவிச்ச நிலையில இன்னும் நிறைய பேர் வந்து அவருக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. குறிப்பா எச்ராஜா மூத்த தலைவர் வந்து ஒரு நாள் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு இருந்தாரு. ஆனா இப்போ வந்து நான் விஜய் என்ன தப்பு பண்ணாரு, நான் அவர்கிட்ட நிற்பேன்னு சொல்லியிருந்தாரு. அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அது அவர் மட்டும் இல்லை, அது பாரதிய ஜனதாவே அந்த நிலைப்பாடு எடுத்தால இருக்குது. நீங்கள் பார்த்தீங்க, அங்கிருந்து வந்து கண்காணிப்பு குழுவில் ஹேமாலினி, அந்த அனுராக் தாகூர் அவங்கெல்லாம் வந்து ஆதரவாக தான் சொல்கிறாங்க. அந்த கட்சி அப்படி முடிவெடுக்குது, அந்த கட்சி முடிவெடுக்குது. இப்போ அதில் வந்து அடிப்படையை புரிஞ்சுக்கணும். இப்போ நான் இங்கே வந்ததுனால அந்த நிகழ்வு, இப்போ நான் வந்ததுனால கூட்டம், தம்பி விஜய் கரூருக்கு வர்றதுனால தான் அந்த கூட்டம். அப்போ அவர் வரவு தான் அதுக்கு முக்கிய காரணம். அப்படிங்கும்போது அதுக்கு பொறுப்பேற்று நான் வருந்துறேன் அப்படின்னா அது முற்று பெற்றுது. அது இல்லை பழி நீங்கள் அரசு ஏற்கணும், நீங்களே ஏற்கணும், காவல்துறையே ஏற்கணும் போது, அப்போ எனக்கு எந்த சம்மந்தம் இல்லைன்னு வரும்போது தான் அது சிக்கல் வரும். 2 பேருக்கும் பொறுப்பு இருக்குது. அதை பொறுப்பாக நடந்திருக்கணும். நம்ம தவறி விட்டுட்டோம், அதனால் பல உயிர்களை நம்ம இழந்துட்டோங்கிறது ஒரு வருத்தம் வரும்போது அது வந்து சரி, விரும்பத்தகாத ஒரு நிகழ்வு நிகழ்ந்துருச்சு, இனி வரும் காலங்களில் கவனமாக இருக்கணுங்கிறது சரியா. அது மாறி மாறி ஒருத்தர் பழி போட்டுக்கிட்டு இவர் தான் காரணம் அவர் தான் காரணம்ங்கிறது தூரம் இருந்து பார்க்குற நமக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏன்னா அது அந்த உயிரிழப்பை விட கொடுமையாக இருக்குது இந்த செய்திகளை பார்க்கும்போது. அது பிஜேபி அவரை எப்படியாவது கூட்டணி கொண்டு வர்றதுக்கு முயற்சிக்குது, அதாவது பேசுது. அதிமுகவுமே ஆதரவாக தான் சொல்றாங்க. அதிமுக அதான் ஒரே கூட்டணியில் தானே இருக்காங்க.